செகண்ட் செமஸ்டர் அதில் வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் சப்ஜெக்ட் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த மேஜர் சப்ஜெக்ட்ல யூனிட் 2 பார்த்துட்டு இருக்கோம். சரிங்களா? அந்த யூனிட் 2ல இன்னைக்கு ஒரு முக்கியமான 10 மார்க் கொஸ்டின் நம்ம பார்க்க போறோம். அந்த 10 மார்க் கொஸ்டின் என்ன கொஸ்டின் அதை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய இந்த பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் செமஸ்டர் கிளாஸ்ல புதுசா ஜாயின் பண்றதுக்கு நிறைய பேர் கால் பண்றீங்க. நீங்க எப்படி ஜாயின் பண்ணணும்னா என்னுடைய மொபைல் நம்பர் 9159084262 இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. நம்முடைய கிளாஸ்ல நீங்க எப்படி ஜாயின் பண்ணலாம் சொல்லி நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லிடுவேன். அதே மாதிரி புதுசா ஜாயின் பண்ணவங்களுக்கும் நான் இது வரைக்கும் நடந்த அந்த பழைய கிளாஸ் நோட்ஸ் எல்லாமே உங்களுக்கு அனுப்பிச்சு வச்சிருவேன். நான் அனுப்புற நோட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எக்ஸாமுக்கு எப்படி எழுதுறமோ அதே மாதிரி எல்லாமே நான் பாயிண்ட் வைஸா கன்வெர்ட் பண்ணி முக்கியமான விஷயத்துல உங்களுக்கு பாக்ஸ் போட்டு கொடுத்துருப்பேன். நீங்க கிளாஸை கவனிச்சுட்டு நான் அனுப்புற நோட்ஸ் நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க என்னுடைய மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயிலாக கேட்டு நம்முடைய கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், சார் இப்போ கிளாஸ் வந்து ஆன்லைன் கிளாஸ் சொல்லி கேட்குறீங்க. கிளாஸ் எதுவுமே ஆன்லைன் கிளாஸாக கிடையாது. நான் கிளாஸ் எடுத்துட்டு நம்ம கிளாஸ் ஜாயின் எல்லாத்துக்கும் அந்த லிங்க் அனுப்பிச்சிருவேன். நீங்க எப்போ வேணாலும் ஃப்ரீயாக இடத்துல பார்த்துக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி நோட்ஸும் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நான் அனுப்பிச்சிருவேன். ஸோ ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க என்னுடைய மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயிலாக கேட்டு நம்முடைய கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இன்னைக்கு என்ன கொஸ்டின் நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கார்ல் ரோஜரின் வழிகாட்டுதல் இல்லாத அறிவுரை பகிர்தல். கார்ல் ரோஜர்ஸின் வழிகாட்டுதல் இல்லாத அறிவுரை பகிர்தல். இந்த கேள்வியை இப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா எந்த மாதிரி சொல்லுவாங்கன்னா கார்ல் ரோஜரின் வழிகாட்டுதல் இல்லாத மாதிரி. இது ரெண்டுமே ஒரே கொஸ்டின் தான். சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டின் நம்ம என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த வழிகாட்டுதல் இல்லாத மாதிரி அதோடைய டெஃபினிஷன் பார்க்க போறோம். அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கார்ல் ரோஜருடைய இன்ட்ரோடக்ஷன் வந்து ஒரு 4 பாயிண்ட் இருக்கு, அது நம்ம பார்க்க போறோம். அடுத்து இந்த கார்ல் ரோஜரின் வழிகாட்டுதல் இல்லாத மாதிரி, இதுல மொத்தம் 8 தலைப்புகள் இருக்கு. 1 வந்து அனுமானம், 2 வழிகாட்டுதல் இல்லாத கற்பித்தல் மாதிரியின் இலக்குகள், 3 வழிகாட்டுதல் இல்லாத நேர்காணல், 4 நேரடி நேர்காணலின் பயன்கள், 5 வழிகாட்டுதல் இல்லாததற்கான ஆசிரியர் பதில்கள், 6 கற்பித்தல் மாதிரிகள், 7 வழிகாட்டுதல் இல்லாத கற்பித்தல் மாதிரியின் பயன்பாடு, 8 அறிவுறுத்தல் மற்றும் ஊட்டமளிக்கும் விளைவு. இந்த 8 தலைப்பு இருக்கு. இந்த 8 தலைப்புல முதல்ல இருக்க அந்த 4 தலைப்பு இருக்கு பார்த்தீங்களா, அந்த 4 தலைப்பு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் இந்த வழிகாட்டுதல் இல்லாத அறிவுரை பகிர்தல். ஃபர்ஸ்ட் வந்து இந்த வழிகாட்டுதல் இல்லாத அறிவுரை பகிர்தல் அப்படின்னா என்ன சார்? இதுல கேள்வியில பாருங்க, வழிகாட்டுதல் இல்லாத, வழிகாட்டுதல் இல்லை ஆனா அறிவுரை பகிர்றோம். ஒரு வார்த்தை புரியுதா? அப்படின்னா என்னன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, வழிகாட்டுதல் இல்லாத அறிவுரை என்பது பாருங்க, இதுல 2 பேர் வருவாங்க. ஒன்னு ஆலோசனையாளர், அதாவது ஆலோசனை கொடுப்பவர், அடுத்து ஆலோசனை பெறுபவர். இப்ப இந்த ஆலோசனை கொடுப்பவர் அப்படின்ற இடத்துல ஆசிரியர் வச்சுக்கோங்க, ஆலோசனை பெறுவர்களை மாணவர்களை வச்சுக்கோங்க. சரிங்களா? இதுல பாருங்க, வழிகாட்டுதல் இல்லாத அப்படின்னு என்ன அர்த்தம்னா, மாணவர்களுக்கு எந்த ஒரு அட்வைஸ் அறிவுரை எல்லாம் பண்றது இல்லை. அவனாவே அதை உணர்ந்து நம்ம என்ன தப்பா பண்றோம், எதை சரியா பண்ணல, அவனாவே உணர்ந்து அவனாவே தன்னை திருத்திக்கிறதுக்கான ஒரு 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 வாய்ப்பை தான் ஆசிரியர் கொடுக்குறாரு. ஆனா எந்த ஒரு அறிவுறுத்தலோ எந்த ஒரு வழிகாட்டுதலோ அது கிடையாது. அதான் பாருங்க, இந்த வழிகாட்டுதல் அறிவுரை என்பது பாருங்க, ஆலோசனையாளர் வந்து எந்தவித நேரடி அறிவுரையோ, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், எந்தவித நேரடி அறிவுரையோ, அடுத்து பாருங்க கட்டளையோ, நீ இப்ப இதை செய்ய, இதை செய்யாத, இதை கண்டிப்பா பண்ண, அந்த மாதிரி எந்த ஒரு கட்டளையோ அல்லது வழிகாட்டுதலையோ வழங்காமல். நல்லா புரிஞ்சுட்டீங்களா? 3 விஷயம் இருக்கு. எந்த ஒரு நேரடி அறிவுரையோ கட்டளையோ அல்லது வழிகாட்டுதலையோ வழங்காமல், பாருங்க, ஆலோசனை பெறுபவரின் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து. அது என்ன சார் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து? சில பேர் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், என்னுடைய மனசுல இருக்க கவலையெல்லாம் உன்ட்ட நான் சொல்லிட்டேன், இப்பதான் எனக்கு வந்து மனசு குழப்பம் இல்லாம இருக்கு, இப்ப என்னால தெளிவா சிந்திக்க முடியுது, என் மனசுல உள்ள உன்ட்ட சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. சொல்லியிருப்பாங்க, நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, கேள்விப்பட்டிருப்பாங்க. நம்முடைய நண்பரே நம்மகிட்ட சொல்லியிருப்பாங்க, என் மனசுல உள்ள எல்லாத்தையும் உன்ட்ட சொல்லிட்டேன், இப்ப எனக்கு கொஞ்சம் மனசு ஃப்ரீயா இருக்கு, என்னால தெளிவா சிந்திக்க முடியும் சொல்லுவாங்க. இதுல அந்த மனசு மட்டும் சொல்லுவாங்க, அவர் ஏதாவது அறிவுரை கூறினாரா? கூடவே கிடையாது. ஆனா அவர் சொல்ற வார்த்தைய அனுதாபமா கேட்டுக்கிட்டாரு. சரிங்களா? நீ இப்படி பண்ண அப்படி பண்ணலாம் சொல்ல, அவன் மனசுல உள்ளதை ஃப்ரீயா பேசுறதுக்கான வாய்ப்பு அவர் கொடுத்துருக்காரு. அதை உன்னிப்பா கவனிச்சு அவனுக்கான உனக்கான ஒரு உதவி பண்ற நான் ஒருத்தன் தான் அப்படின்ற உணர்வு அவனுக்கு ஏற்படுத்திட்டு அதை சொல்றதுக்கு அவன் அனுமதிக்கிறார். அவன் முழுசா சொல்றான். இதே மாதிரிதான் ஒரு மாணவர்
ஆசிரியரிடம் தன் மனதில் உள்ளதை வெளிப்படையா சொல்லணும். தன் மனதிலுடைய குழப்பங்களை வெளிப்படையா சொல்லணும். அதுக்கு ஆசிரியர் எந்த அட்வைஸும் கொடுக்க மாட்டாரு. அவன் சொல்லும் போதே நம்ம எந்த இடத்துல தவறு பண்ணோம், எந்த இடத்துல தவறு பண்ணல, எந்த இடத்துல நம்ம சரியா படிக்கணும் அவனாவே உணர்ந்து, அதுதான் முக்கியம். இதுல முக்கியமான வார்த்தை மனித நேயம் அப்படின்றதான். இப்ப நண்பர் யாராவது நம்மகிட்ட வந்து ஏதாவது பிரச்சனை சொல்றப்ப, இப்போ ஒரு கடன் பிரச்சனை ஒரு நண்பர் நம்ம சொல்றாங்க, என்னால உனக்கு பணம் கொடுக்க முடியாது, ஆனா என்னால உன் கூட நிக்க முடியும், உனக்கு நீ பண்ற வேலைகளுக்கு நான் என்னால உதவியா கூட இருக்க முடியும், ஆனா என்னால பண உதவி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருப்பீங்க. உன் கூட நான் இருக்கேன் அப்படின்னு சொல்ல கேள்வி, அதுவே பெரிய ஆறுதலா இருக்கும். இதை தான் மனித நேயம் அப்படி சொல்லுவாங்க. இதை அப்படியே கொடுப்பாங்க. இப்ப பாருங்க, ஆலோசனையாளர் வந்து எந்தவித நேர அறிவுரையோ கட்டளையோ வழிகாட்டுதல் வழங்காமல் பாருங்க, ஆலோசனை பெறுபவர் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து, அடுத்து பாருங்க, ஒரு சுமூகமான சூழ்நிலையை உருவாக்கி, சுமூகமான சூழ்நிலை அவன் மனசு விட்டு பேசுறதுக்கான வாய்ப்பை கொடுக்குறோம். இதுல வந்து ஆசிரியர் கண்ணாடி தான். மாணவர் என்ன சொல்றாரோ அதை அவன்கிட்ட காட்டுறாங்க, அவ்வளவுதான். அதான் பாருங்க, ஒரு சுமூகமான சூழலை உருவாக்கி அவரே தன் பிரச்சனையை பகுப்பாய்வு செய்து, இதான் முக்கியமான விஷயம். அவரே தன் பிரச்சனையை பகுப்பாய்வு செய்து, சிலர் சொல்லுவாங்க, உன்னுடைய தவற நீ உணர்ந்தாத்தான் திருந்துவர். உன்னுடைய தவற நீயே உணராம இருந்தனா யாரு எத்தனை பேர் சொன்னாலும் உணர முடியாது, நீ அந்த திரும்ப தப்ப செய்வோன்னு சொல்லுவாங்க. அதான் சொல்ற பாருங்க, அவரே தன் பிரச்சனையை பகுப்பாய்வு செய்து சுய தீர்வு, அதுதான் முக்கியமானது. சுய தீர்வு, அவனே முடிவெடுக்கிறான். ஓகே, இதைத்தான் நம்ம பண்ணணும், நம்ம பண்றது தவறு, இந்த வழிதான் நம்ம போகணும். அப்படி சுய தீர்வை கண்டறிய செய்யும் ஒரு மனிதநேய அணுகுமுறை. இதுதான் முக்கியமான வார்த்தை. மனிதநேய அணுகுமுறை தான் இந்த வழிகாட்டுதல் இல்லாத அறிவுரை பகர்தல். இப்போ உங்களுக்கு புரிஞ்சுச்சா? இப்போ ஒரு மாணவன் எக்ஸாம்பிள் சொல்ல, ஒரு மாணவன் பள்ளிக்கு லேட்டா வரான்னு வச்சுக்கோங்க. ஒவ்வொரு நாளும் காலை லேட்டா வரானா ஆசிரியர் உடனே அவனுக்கு வந்து தண்டனை கொடுத்துடக்கூடாது. அவன் எதனால லேட்டா வரான்னு சொல்லி அவனுடைய கருத்தை ஆசிரியர் உள் வாங்குறாரு, அவனை முழுசா பேச விடுறாரு. ஓ, அதனால தானா, அப்படிதானா, அப்படி அவனுடைய அந்த அனுதாபத்தை, அவனுடைய உள்ளுணர்வை ஒரு ஆசிரியர் முழுமையா வாங்கும்போது அவன் அடுத்து என்ன பார்த்து சொல்லுவானா, சார் நாளையிலேருந்து நான் கொஞ்சம் சீக்கிரம் வர்றதுக்கு முயற்சி பண்றேன் சார், எப்படியாவது சீக்கிரம் வந்துடுறேன் சார் அப்படின்னு சொல்லுவான். இதுல ஆசிரியர் எந்த ஒரு கட்டளையோ எந்த ஒரு தண்டனையோ எந்த ஒரு இதுவுமே கொடுக்கல, ஆனா அவனா திருந்துறான். பார்த்தீங்களா? அதுதான் என்னன்னா இந்த வழிகாட்டுதல் இல்லாத அறிவுரை பகர்தல் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கேள்வி ஃபுல்லா இதுதான் இருக்கு. இப்ப நான் சொன்ன இந்த டெஃபினிஷன் உங்க புக்ல இருக்காது. நீங்க இப்ப நான் சொன்ன இந்த டெஃபினிஷனை எழுதிட்டு அதுக்கு பிறகு நான் நோட்ஸ் அனுப்பின எழுதுனீங்கன்னா உங்களுக்கு நல்ல மார்க் கிடைக்கும். சரிங்களா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிச்சா? இப்போ கார்ல் ரோஜர்ஸ் வழிகாட்டுதல் இல்லாத அறிவுரை பகர்தல் உங்களுக்கு என்ன புரிஞ்சிருச்சு? இதுல ஃபர்ஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு 4 பாயிண்ட் இன்ட்ரோடக்ஷன் இருக்கு. அந்த 4 பாயிண்ட்டை ஃபர்ஸ்ட் சொல்றேன் பாருங்க. இதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, வழிகாட்டுதல் அல்லாத கற்பித்தல் மாதிரியானது பாருங்க, கார்ல் ரோஜர்ஸ் மற்றும் பிற வழிகாட்டுதல் இல்லாத ஆலோசனையின் சில ஆதரவாளர்கள், இதுக்கு ஆதரவா சில பேர் இருப்பாங்களே, இதை ஆராய்ச்சி பண்ற இது சம்பந்தமா அறிஞர்கள் இருப்பாங்களே, அவர்களுடைய ஆதரவாளர்களின் பணியின் அடிப்படையில் அவருடைய ஆலோசனை கேட்டுதான் இந்த கார்ல் ரோஜர்ஸ் இந்த வழிகாட்டுதல் மாதிரி படிவத்தை உருவாக்கியிருக்காரு. இவர் தான் சிம்பிள் சென்டென்ஸ், ஆனா படிக்கும் உங்களுக்கு புரியாம இருக்கும். நல்லா கவனிச்சுக்க. அப்ப வழிகாட்டுதல் அல்லாத கற்பித்தல் மாதிரியானது கார்ல் ரோஜர்ஸ் மற்றும் பிற வழிகாட்டுதல் இல்லாத ஆலோசனையின் சில ஆதரவாளர்கள்னா இந்த கருத்துக்கு ஆதரவா இருக்கக்கூடிய அவருடைய கருத்துக்களையும் கேட்டுதான் இந்த வழிகாட்டுதல் மாதிரிய யார் உருவாக்க? கார்ல் ரோஜர்ஸ் உருவாக்கியிருக்காரு. இது முதல் பாயிண்ட். அடுத்து 2வது பாயிண்ட் பாருங்க, நேர்மறையான மனித உறவுகள். இப்ப பாருங்க, அவ வெளிப்படையா சொல்றான், ஒரு மாணவனுக்கு உனக்கு தண்டனை கொடுப்பேன், இது ஏதாவது உனக்கு இப்போ தண்டனை கொடுப்பேன் அப்படி சொன்னா அவன் உண்மையை சொல்ல மாட்டான், பொய்யத்தான் சொல்லுவான். தண்டனை கிடைக்காம இருக்கிறதா பொய்யத்தான் சொல்லுவான். அதை சொல்லுவாங்க நேர்மறையான மனித உறவுகள். யாராவது நம்மகிட்ட மனசு விட்டு பேசுறப்ப உண்மையிலேயே அவன் மேல மதிப்பு வச்சு நம்ம அதை கேட்கணும். உள்ளவனை வச்சுக்கிட்டு வெளியே அவன் சொன்னது வெளியே வச்சு நம்ம அவனை போய் தவறா பேசக்கூடாது. அடுத்த சொல்லுங்க, நேர்மையான மனித உறவுகள் மக்கள் வளர உதவுகின்றன. எனவே பொருள், சிந்தனை, செயல்முறைகள் அல்லது பிறரின் அறிவுசார் ஆதாரங்களின் கருத்துக்களை விட ஒரு ஆள் என்னுடைய சிந்தனையை உங்கள்கிட்ட திணிக்கிறது, என்னுடைய பொருளை உங்களுக்கு திணிக்கிறது, என்னுடைய செயல்முறையை உங்கள்கிட்ட திணிக்கிறது, அதெல்லாம் விட, அதான் பிற அறிவுசார் ஆதாரங்களின் கருத்துக்களை விட மனித உறவுகளின் கருத்துக்களை அடிப்படையாக கொண்டிருக்கும். அதுதான் இந்த மாதிரி. சரிங்களா? அடுத்து 3வது பாயிண்ட் பாருங்க, வழிகாட்டு இல்லாத கற்பித்தலில் ஆசிரியருடைய பங்கு என்ன? மாணவர்களின் தனிப்பட்ட உறவை கொண்டிருக்கும் மற்றும் அவர்களின் வளர்ச்சி மற்றும் வளர்ச்சிக்கு வழிகாட்டும் ஒரு வசதியாளர் தான். அவருடைய கருத்துக்களை தயக்கம் இல்லாம வெளிக்காட்டுறது ஒரு ஆசிரியர் வேணும், அவருக்கு ஒரு துணை வேணும். அதுதான் ஆசிரியர், ஒரு வசதியாளர். அவருடைய மனசுக்கு
ஃபுல்லா அதை வெளிப்படுத்துறது தான், அதை கேட்கறது தான் ஆசிரியர். அதான் சொல்லுவாங்க, வழிகாட்டுதல் இல்லாத கற்பித்தலில் ஆசிரியர் பங்கு வந்து மாணவர்களுடன் தனிப்பட்ட உறவை கொண்டிருக்கும். தனிப்பட்ட உறவை வெளிப்படையா அவர்கிட்ட பேசிட்டாவே நம்மகிட்ட தனிப்பட்ட உறவு வந்துடும். அதான் பாருங்க, தனிப்பட்ட உறவை கொண்டிருக்கும் மற்றும் அவர்களின் வளர்ச்சி மற்றும் வளர்ச்சிக்கு வழிகாட்டும் ஒரு வசதியாளர் தான் வசதியாளர் என்று இந்த கார்ல் லூயிஸ் கூறுகிறார். இது 3வது பாயிண்ட். 4வது பாயிண்ட் பாருங்க, ஆசிரியர் அவர்களின் தற்போதைய, பாருங்க, ஆசிரியர் வந்து அவர்களின் மாணவர்களின் தற்போதைய மற்றும் எதிர்கால வாழ்க்கை, அவர்களின் பள்ளியின் வேலை மற்றும் மற்றவர்களுடன் ஆரோக்கியமான உறவு பற்றிய புதுமையான யோசனைகளை உருவாக்க ரோஜர்ஸ் மாணவர்களை ஊக்குவிக்கிறார். இந்த கற்பித்தல் மூலமா மாணவர்களை ஊக்குவிக்கிறார் சொல்றாங்க. இந்த 4 பாயிண்ட் தான் இன்ட்ரோடக்ஷன். சரிங்களா? இப்போதான் அந்த 8 பாயிண்ட் நான் சொல்ல பார்த்தீங்கன்னா, அதுல ஃபர்ஸ்ட் இருக்க 4 பாயிண்ட், அந்த அனுமானம், வழிகாட்டுதல் இல்லாத கற்பித்தல் மாறிய இலக்குகள், 3 வழிகாட்டுதல் இல்லாத நேர்காணல், 4 நேரடி நேர்காணலின் பயன்கள். இந்த 4 தான் ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். அது ஃபர்ஸ்ட் அனுமானம். அதை பாருங்க, அனுமானம் என்னது? மாணவனை தன்னை அனுமானிச்சுக்கிறான், நான் செய்யறது சரியா, அவனை சுய பரிசோதனை செஞ்சுக்கிறான். அதுதான் அனுமானம். அதில் பாருங்க, மாணவர்கள் தங்கள் சொந்த கற்றலுக்கு பொறுப்பேற்க தயாராக உள்ளனர். தன்னதை வெளிப்படையாவே சொல்லிடுறான். அதுல என்ன இது வந்தாலும் தானே பொறுப்பேற்றுக்கிறான். அதான் மாணவர்கள் தங்கள் சொந்த கற்றலுக்கு பொறுப்பேற்க தயாராக உள்ளனர். மேலும் அதன் வெற்றியானது, அந்த மாணவருடைய வெற்றியானது எதை அடிப்படையாக கொண்டது? வெற்றியானது மாணவர்களும் ஆசிரியர்களும் ஒருவரை ஒருவர் நேர்மையாக தொடர்பு கொள்வதற்காக வெளிப்படையாக சேகரிக்கும் கருத்துக்களை புரிந்து கொள்ளும் விருப்பத்தை பொறுத்தது. அந்த மாணவர்கள் சொல்றத ஆசிரியர் அப்படியே அக்செப்ட் பண்றாங்க. அதை அவனை அப்படியே ஏத்துக்கிறாரு. நீ கெட்டவன் நல்லவன் அப்படிலாம் பிரிக்கல அவரு. நீ தவறு செய்யற, நீ சரி செய்யற அப்படிலாம் அவர் பிரிக்கல. அவனை அப்படியே ஆசிரியர் ஏத்துக்கிறாரு. அப்படி ஏத்துக்கிறப்ப அவன் என்ன செய்வான்? எல்லாத்தையும் வெளிப்படையா, நமக்கு ஒரு வழிகாட்டி இருக்காரு, நமக்கு வந்து ஒரு ஆதரவு ஒருத்தர் இருக்காரு, அவர் சொல்லி அப்படியே வெளிக்காட்டிடுறான். அதை சொல்ல பாருங்க, மாணவர்கள் தங்கள் சொந்த கற்றலுக்கு பொறுப்பேற்க தயாராக உள்ளனர். மேலும் அதன் வெற்றியானது மாணவர் ஆசிரியரும் பாருங்க ஒருவரை ஒருவர் நேர்மையாக தொடர்பு கொள்வதற்காக வெளிப்படையாக சேகரிக்கும் கருத்துக்களை புரிந்து கொள்ளும் விருப்பத்தை பொறுத்தது என்ற அனுமானத்தை உருவாக்குகிறது அப்படின்னு சொல்றாங்க. 2வது பாருங்க, இந்த வழிகாட்டுதல் இல்லாத கற்பித்தல் மாதிரி இலக்குகள். இப்படி இந்த வழிகாட்டுதல் இல்லாத கற்பித்தல் மாதிரிகள் என்ன இலக்குக்காக இது உருவாக்கப்பட்டது? இதனால என்ன இலக்குகள்? இப்படி இருக்கிறனால மாணவர் என்ன இலக்குகளை ரீச் பண்ண முடியும் அப்படின்னா, முதல் பாயிண்ட் பாருங்க, அதிக தனிப்பட்ட ஒருங்கிணைப்பு, செய்திறன் மற்றும் யதார்த்தமான சுய மதிப்பீட்டை பெற மாணவர்களுக்கு உதவும் சொல்றாங்க. 2வது பாருங்க, கற்றல் சூழலை உருவாக்குதல். அவனை ஃப்ரீயா விட்டுருவான், அப்ப நல்ல கற்றல் சூழல் இருக்கும். 3வது பாருங்க, புதிய உணர்வோடு தூண்டுதல், பரிசோதனை மற்றும் மதிப்பீடு செய்தல். அவனை மதிப்பீடு செய்யறான், அவனை புதுசா உணர்றான். சரிங்க, அதான் 3வது பாயிண்ட். 4வது பாயிண்ட் பாருங்க, மாணவர்கள் தங்கள் சொந்த தேவைகள் மற்றும் மதிப்புகளை புரிந்து கொள்ள உதவுதல். அவருடைய சொந்த தேவை மதிப்பை புரிந்து கொள்ள உதவுறதா இந்த வழிகாட்டுதல் மாதிரி. 5வது பாருங்க, மாணவர்களின் கல்வி தீர்மானங்களை தாங்களே இயக்கிக் கொள்ள செய்தல். அவனுடைய கல்வி தீர்மானங்களை அவனே இயக்கிக் கொள்ள செய்கிறது. 6வது பாயிண்ட் பாருங்க, மாணவர்களின் வாழ்க்கையை ஆக்கப்பூர்வமாக மாற்ற உதவுதல். 7வது பாயிண்ட் பாருங்க, மாணவன் உலகை பார்ப்பது போல் பார்ப்பது. அவனை இந்த உலகத்தை பார்க்குற மாதிரி, யாரோட கைடன்ஸ் இல்லாம, யாருடைய கட்டளை இல்லாம, யாருடைய அறிவுரை இல்லாம அவனே இந்த உலகத்தை பார்க்கிறான். அதான் மாணவன் உலகை பார்ப்பது போல் பார்ப்பது. 8வது பாயிண்ட் பாருங்க, பச்சாபதமான தகவல் தொடர்பு சூழலை உருவாக்குதல். அதாவது நமக்கு ஆதரவா ஒருத்தர் இருக்காரு, நம்ம என்ன சொன்னாலும் நமக்கு ஆதரவு ஒருத்தர் இருக்காரு அப்படின்னு அந்த அன்பான உணர்வை, சரியா, அந்த மனிதநேய உணர்வை கொண்டு வர்றது. அது 9வது பாயிண்ட் பாருங்க, எண்ணங்களையும் உணர்வுகளையும் வளர்த்தல். லாஸ்ட் பாயிண்ட் பாருங்க, உணர்ச்சி வளர்ச்சியை உருவாக்குதல். அவன் தவற உணர்ந்து நம்ம செய்த தப்பு, இனி சரி செய்யணும், அதான் உணர்ச்சி வளர்ச்சியை உருவாக்குதல். இந்த 10 பாயிண்ட். சரிங்களா? அடுத்து 3வது பாயிண்ட் பாருங்க, வழிகாட்டுதல் இல்லாத நேர்காணல். வழிகாட்டுதல் இல்லாத நேர்காணல் சார், இப்போ ஒரு மாணவன்கிட்ட நம்ம பேச போறோம். பேசுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து தயார் பண்ணிலாம் வைக்கல, இவன்கிட்ட இந்த கேள்விலாம் கேட்க போறோம், இந்த பதில் அவன் சொன்னா இதுக்கெல்லாம் தண்டனை கொடுக்க போறோம், அப்படிலாம் எதுவுமே கிடையாது. டைரக்டா மாணவன் வர சொல்றான், உன் மனசுல எதுனால சொல்லுவோம், உனக்கு எந்த தண்டனையும் கிடையாது, எந்த அறிவுரை அட்வைஸ்லாம் பண்ண மாட்டேன், நீ தெளிவா என்ன உன் மனசுல இருக்க சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் வழிகாட்டுதல் நேர்காணல். இதுல பாருங்க, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், வழிகாட்டுதல் இல்லாத நேர்காணல் என்பது ஆசிரியர் மற்றும் மாணவர் இடையே எளிதான உறவுகளை பேணுவதற்கான மிக முக்கியமான மற்றும் மிகவும் பொருத்தக்கூடிய நுட்பமாகும். ஏன்னா அவன் வந்து அவனா காட்டிட்டு போயிடறான், எந்த ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது, எந்த அறிவுரையும் கிடையாது, எந்த ஒரு தண்டனையும் கிடையாது. சரிங்களா? அடுத்த 2வது பாயிண்ட் பாருங்க, இந்த வழிகாட்டுதல் இல்லாத நேர்காணல்.
இதுல வழிகாட்டுதல் நேர்காணல் என்பது ஆசிரியர் மற்றும் மாணவர்களிடையே எளிதான உறவுகளை பெறுவதற்கான மிக முக்கிய மற்றும் மிக பொருத்தமான நுட்பமாகும். இது மூணாவது முடிச்சு. அதனால போயிட்டு பாருங்க, நேரடி நேர்காணலின் பயன்கள். இப்படி இந்த நேரடி நேர்காணல் மூலமா என்ன பயன்கள் ஏற்படும் அதுல பாருங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, இது கல்வி ஆலோசனைக்கு பயனுள்ளதாக இருக்கும். ரெண்டாவது பாயிண்ட் பாருங்க, நடத்தை ஆலோசனைக்கு இது பயனுள்ளதாக இருக்கும். கல்வி ஆலோசனைக்கும் அவன் வந்து சொல்லுவான், சார் என்னால படிக்க முடியல, படிக்கிறது மண்டையில் ஏற மாட்டேது. அவன் மனசுல போய் சொல்லிட்டு இருப்பான், எதனால படிக்க ஏற மாட்டேது, எதனால எனக்கு படிக்க இன்ட்ரெஸ்ட் இல்லை, அப்படி எல்லாத்தையும் அவன் சொல்லுவான். சொல்லிட்டு மனசு கொஞ்சம் தெளிவான அப்புறம் அவனே யோசிப்பான். அதான் பாருங்க, இது கல்வி ஆலோசனைக்கு பயனுள்ளதாக இருக்கும். அடுத்து பாருங்க, நடத்தை ஆலோசனைக்கு இது பயனுள்ளதாக இருக்கும். மூணாவது பாயிண்ட் பாருங்க, மாணவர்களின் உணர்வுகளை வளர்ப்பது, மாணவர்களின் உணர்வுகளை வளர்ப்பதா இருக்கணும். நல்லா பாயிண்ட் பாருங்க, மாணவர்களுக்கும் ஆசிரியருக்கும் இடையே நல்ல கூட்டுறவை ஏற்படுத்தும். ஏன்னா நேரடி நல்ல கூட்டுறவை ஏற்படுத்த சொல்றாங்க. 5 பாருங்க, பொருத்தமான நடத்தை மாற்றத்தை கண்டறிதல். அவனாவே யோசிக்கிறான், இது பண்ணா தான் கரெக்டா இருக்கும், இதை பண்ணா தவறாயிரும். அதான் பொருத்தமான நடத்தை மாற்றத்தை கண்டறிதல். இதுதான் இந்த 4 பாயிண்ட்ஸ். அடுத்த கிளாஸ்ல அந்த பேலன்ஸ் இருக்க 4 பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அந்த 5ல இருந்து 8 வரைக்கும், அதான் அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.